இராணுவத்தினுடைய இராணுவ வாகனங்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு. முள்ளு கம்பிகளை உள்ளுக வந்தா மிக பெரிய ஒரு தோட்டம் உண்டு. மிதிபடி இருக்கிற வலியமாக அகற்றேல எல்லாரும் வந்து போகணும் தெரியல. அண்ணளவா 20 ஏக்கர் காணிய இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணம் ஒட்டக புலத்துல வந்து விட்டுருக்குறாங்க. மக்கள் கனவேருக்கு தெரியாது, எல்லோரும் வந்து திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ ஊடகங்கள் எல்லாம் இப்பதான் பாரம். திடீரென்னு இந்த காணியை விட்டுருக்குறாங்க. இது சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையே விட்டுருக்குறாங்க. இந்த காணிக்குள்ள போய் என்ன நடக்குது, என்ன நிலவரம் என்று தான் பார்க்க போறோம். இப்போ நாங்கள் வந்து முள்ளுக்கம்பிக்கு இஞ்சால நிற்கிறோம். இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அகற்றேல உள்ளுக்குள்ள 20 ஏக்கருக்குள்ள என்ன இருக்குன்றதான் இந்த காணொலி. 35 வருஷத்துக்கு பிறகு உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விதுட யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. உண்மையில இந்த காணொலி ஒரு வித்தியாசமா தான் இருக்க போது. முள்ளுக்கம்பிகளை வந்து நாங்க உள்ள போறோம். இப்ப பாருங்க, சில மக்கள் முள்ளுக்கம்பிக்கால பூந்தும் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே போய் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வீதிக்கு வெளியில் நிற்கிறோம். இந்த வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் வந்து பலாலிக்கு வந்து போகலாம். இப்போ இராணுவம் விட்டு அந்த பாதைக்கு வந்து நாங்கள் போகலாம். இதால் வந்து அச்சுவேலிக்கு வந்து நாங்கள் போகலாம். இந்த பாதையில் தான் இந்த ஒட்டகப்புலம் 35 வருஷத்துக்கு பிறகு 20 ஏக்கர் காணியை வந்து உள்ளுக்கு வந்து விட்டுருக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் சில பேர் வாகனத்தை விட்டு இதால் போகிறாங்க. அவங்க அதாலேயும் வந்து வாசல் இருக்கான். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பாருங்கள், இவ்வளவு பச்சைக்காடாக ஆரம்பத்திலேயே இருக்குது. உள்ளே கொஞ்சம் துப்புரவாக இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே நீரை அச்சுவேலி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இதால் தான் நாங்கள் வந்து அதாவது பலாலி ஊடாக இந்த பாதையால் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது புனித ஜாகப்பர் வீதிக்கு முன்னால் இராணுவத்தினரால் 35 வருஷங்களுக்கு பிறகு விடப்பட்ட காணிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது வந்து முன்பகுதி. இப்போ எல்லாமே வந்து வெறும் பச்சைக்காடாக தான் இருக்குது. இப்போ அச்சுவேலி போகிற பக்கத்தில் இப்போ நீங்கள் இஞ்சாலி பக்கமாக பார்க்கலாம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தேவாலயம் இருக்குது. இது ஒட்டகப்புலம் தேவாலயம். இதுக்கு அருகில் தான் வந்து அவர்கள் காணிகளை வந்து விட்டுருக்கணும். பாருங்க, இராணுவ வாகனங்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து விடப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் நிற்கிற தேவாலயம் வந்து புனித அமல உற்சவ அன்னை ஆலயம் ஒட்டகப்புலம். இப்போ நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே வந்தாலே ஒரு சில மக்கள் வந்துருக்குறாங்க. இதில் வாகனம் எல்லாம் விடுபட்டிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இந்த ஆலயத்துக்கு பின்னால் நிற்கிறோம். ஃபாதரோட வந்து சந்திச்சு கதைக்க போகிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். மொத்தம் எத்தனை ஏக்கர் விடப்பட்டிருக்கிறது? இது அரசாங்கம் சொல்லப்பட்ட தரவுப்படி 20 ஏக்கர் மக்களுடைய பாவனைக்காக மக்களுடைய காணிகள் விடப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக அவர்கள் அதை கையகப்படுத்தி அதில் அவர்கள் தங்களுக்கு தேவையான குடியிருப்போ அல்லது தோட்டமோ ஏதோ அதை பயன்படுத்தி கொள்ள வேணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாதர், இப்போ அந்த வெடிப்பொருட்கள் உள்ள கிளியர் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன்றது அதெல்லாம் செய்ததுக்கு பிறகு இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறதா? ஆமாம், ஹலோ ட்ரஸ்ட் நிறுவனம் அதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறது. இப்படி தாங்கள் பார்த்த அளவில் இதில் மிதிபடி இருக்கிற வலியமாக இது இல்லையென்றா. ஆனால் அப்படி இருந்தாலும் அவதானமாக ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் இருந்தால் தங்களுக்கு உடனடியாக அறிவிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். மொத்தம் எத்தனை குடும்பங்கள் ஃபாதர் உங்களோட தொடர்பு கொண்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்தார்கள்? இதில் இருக்கிற குடும்பங்கள் தொடர்பான விவரம் அது கிராம உத்தியோகத்தரிடம் தான் அதை பற்றி கேட்க வேணும். ஆனால் கணிசமான இந்த ஆலயத்தை சேர்ந்த குடும்பம் எல்லாம் இந்த ஆலயத்தை சுற்றி இதைத்தான் இருந்திருக்கிறேன். ஆலயம் நடுவில் இருக்குது. முன்பு இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருந்திருக்கிறதாக நான் அறிய முடிகிறது. நான் ஒரு வருஷமாக தான் வந்தேன். நான் அப்போ நான் இப்போ இருக்கிற இடத்தை தான் நான் நோட்டாப்புலத்தை தான் நான் பார்க்குறேன். போன முறை அரசாங்க அதிபர் இங்கே தான் வந்திருந்தார். வந்து இந்த காணிகளை வெள்ளிக்கிழமை விடுறது என்று கூறியிருந்தார். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு 9ஆம் தேதி, இன்றைக்கு 9ஆம் தேதி 5ஆம் மாதம் உத்தியோகபூர்வமாக விடப்பட்டிருக்கிறது. உள்ளே ஏதாவது பார்த்த மக்கள் வீடுகள் ஏதாவது இருக்கின்றதா அல்லது இங்கே காணிகள் இருக்கின்ற மக்கள் எப்படி அதை அணுக வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் பகிர முடியுமா? மக்கள் சென்று பார்த்துருக்கிறேன். அதில் நான் அவதானித்த மட்டில் ஒரு சில வீடுகள் அதாவது அறகுறையாக இருக்கிறதாக நாங்கள் அப்படியே ஃபாதரோட வந்து கதைச்சிட்டோம். அதில் வந்து சின்ன ஒரு லாஸ்ட், அதாவது இறுதி பகுதி வந்து கொஞ்சம் ஆடியோ வேலை செய்யலை. ஃபாதர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு சொன்னால், இதில் வந்து திருடர்கள் வரக்கூடும். எனவே உரியவர்கள் ஃபாதருடைய வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து
இங்கே கிராம அலுவலரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு திடர்கள் வர முதல் இந்த காணிகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த பகுதியில் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்படி பிரித்து விட்டுருக்கணும், கம்பி கட்டையை வந்து பிரித்து விட்டுருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 35 வருஷத்துக்கு பிறகு காலை வச்சு உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஒரு பச்சை காடுகள், மிகப்பெரிய ஒரு காடுகளாக இருக்கிறது. காணிகளை பார்ப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். இதில் ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்கணும். கணவன் மனைவியா? நீங்கள் ஒரு குடும்பம், நீங்கள் ஒரு அக்கா. ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நான் ஒட்டோப்பில் ஒட்டகப்பில் கரியா முடிச்சதான் மிரிசு. ஓகே, இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள எத்தனை பரப்பு காணி இருக்கிறது? 10 பேர். 10 பரப்பு. இது விட்டது எப்போ உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை. ஓகே, அறிவித்ததன்படி உள்ளே விட்டுருக்கிறார்கள். உள்ளே சென்று பார்த்தீங்களா? அப்படியே வந்து சாடி அப்படின்னா எங்களுக்கு படிவாக தெரியல. எனக்கு கனகாலத்தை 35 வருஷத்துக்கு ஒரு 35 வருஷம் தவிப்பு என்ன? ஓகே, உங்களுடைய காணி விடப்பட்டிருக்கு. வீடுகள் எதுவும் இருக்குதா உள்ள? எனக்கு இருந்த முந்தி இப்போ இருக்கோ தெரியா, அது தெரியாது. என் போய் சொல்கிறது சரியா தெரியா. இல்லை, ஒரு அம்மா வந்து மகிழ்ச்சியாக வந்திருக்கிறாங்க. வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர்? உங்களுடைய பெயர்? லில்லிமலை. லில்லிமலை. உங்களுடைய ஊர் இதம்மா? ஒட்டோப்புதான். ஒட்டோப்புதான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த காணிக்குள்ளே போய் அதான் இந்த விடுபட்டிருக்கிறதுன்ற தினம் எவ்வளோ காலத்துக்கு பிறகு உள்ளே போக போகிறீங்க? 90 வெளுக்கிட்ட நாங்கள். இப்போ 12 வருஷம் கொண்டு தெரியாது. அதனால 35 வருஷம் பொதுவாக காணி விடப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பரப்பு காணி உள்ளே இருக்கிறது? 3.5 பரப்பு காணி. 3.5 பரப்பு. இதுக்குள்ள கண்டுபிடிக்கணுமே இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியும் மக்களே. பாருங்க, அப்படியே உள்ள முழுவதுமாக பெரும் பச்சை காடாக தான் இருக்கிறது. எனக்கே கவலையாக இருக்குது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஜிஎஸோட தொடர்பு கொள்ள போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்களா அடுத்த கட்டமாக? கொண்டு தான் காணி சேவியர் பிளான், சேவியரை பிடிச்சி அளந்து பயங்கர வேலைகள் உள்ளே இருக்குது. டோசரை பிடிச்சி துப்புரவு செய்து அதுக்கெல்லாம் நஷ்டஈடு தருவார்களா இல்லையா? ஏதாவது தரக்கூடிய வாய்ப்புகள் கதைச்சிங்களா? இன்னும் கிடைக்கல. ஓகே ஓகே, நன்றி அம்மா, நன்றி. உண்மையிலேயே சரி, வாங்க நாங்கள் முடிந்தவரை உள்ளே சென்று பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா எல்லாம் தொலைபேசி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாரு, காணி விட்டாச்சு வாங்கன்ற மாதிரி. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தேவாலயத்தோட விடப்பட்ட தூண்கள். இன்னும் வீதியில் இருக்கிற தூண்கள் வந்து அகற்றப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்து அப்படியே பாருங்கள், வெறும் பச்சைக்காடு. இதெல்லாம் டோசர் ரோடு கிளிய பண்ணினா தான் உள்ள கிணறு இருக்கா அல்லது கிடங்கு இருக்கான்றது தெரியும். இங்கே திடீரென்று யாரும் வந்து உள்ளே போயிடாதீங்க, பள்ளங்கள் எல்லாம் இருக்குது. இது பார்க்க வெறும் பச்சைக்காடு தான். சரியோ, இப்போ நாங்கள் வந்து உரிய முறையில் உரிய பாதுகாப்போடு தான் வந்து உள்ளுக்க போகிறோம். இங்கே இருக்கிறவர்களை கேட்டதுக்கு பிறகு தான், ஃபாதரோட கதைச்ச பிறகு தான் நான் வந்து உள்ளே வந்து போகிறேன். என்று சொன்னால் முக்கியமாக காணி இதுக்கு இருக்குதா இல்லையா, என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்கணும். 35 வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட ஒரு காணி. இப்போ இங்கே தான் நாங்கள் ஃபாதரை வந்து சந்திச்சிருந்தோம். அதுக்கு அருகில் பாருங்க, இந்த நிலைமையில இருக்குது. உள்ளுக்க பாருங்க இப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. பார்க்கல ஒரு அடர்ந்த வன பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடங்கள் வந்து பல வருட காலமாக 35 வருடமாக மக்கள் வாழ்ந்து இருந்து திடீரென்று இடம்பெற்ற யுத்தத்தினால இடம்பெயர்ந்து போனவர்கள். ஸோ இதை பாருங்க, இப்படியே ஃபாதருன்ற பின்பக்கம், அதாவது தேவாலயத்தினுடைய பின்பக்கம் உள்ள பாருங்க, இதுதான் நிலைமை. இப்போ முக்கியமாக இராணுவத்தினர் வந்து இதில் வந்து வரியல் வந்து போட்டிருக்கணும். அதாவது இந்த தேவாலயத்துக்கு பின்னால் முதலாவது இராணுவத்தினுடைய வரியல். சரியா? நாங்கள் இந்த வரியல் வந்து அவர்கள் போட்டுட்டு தான் வந்து மக்களுக்கு வந்து காணிகள் விட்டுருக்கணும். உள்ள பாருங்க. சரியா? இப்போ நாங்கள் இதுக்கு அங்கால வந்து போகக்கூடாது, போனால் கடும் சட்ட நடவடிக்கை வந்து எடுப்பினோம். உள்ளே வந்து நாங்கள் வந்து பார்க்கணும். பாருங்க, இதுதான் நிலைமை. ரொம்ப அவதானமாகவும் நாங்கள் போகணும். இல்லை மரங்கள் எல்லாம் வந்து வெட்டப்பட்டிருக்கிறது. ரைட். இப்போ நீங்கள் பச்சை காடு பார்த்துருப்பீங்க. உள்ளுக்கு எப்படி வீதிகள் இருக்குதா இல்லையான்னு சொன்னால் வீதிகள் வந்து உள்ளே இருக்குது. இந்த வீதிகள் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் பாவனையில் தான் இருக்குது. என்று சொன்னால் உள்ளுக்க வந்து 35 வருடமாக இராணுவத்தினர் இந்த
காணியை வைத்திருந்தபடியால் வாகனங்கள் வந்து அவர்கள் ஓட்டி செல்லணும். அதனால அந்த வீதிகளை வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ பாருங்க மக்களே, இப்போ நாங்கள் ஒரு பச்சைக்குள்ள இருந்து ஒரு வீதிக்கு வந்து வந்துட்டோம். இது ஒரு வீதி இப்படி இருக்குது. பா இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே போகலாமா இல்லையான்றது தெரியாது. உங்களுக்கு அங்கே பார்க்க என்ன தெரியுது, ஏதாவது தெரியுதான்னு எனக்கு தெரியலை. ஓகே, ஓ அதான் அது இராணுவம். அதான் சொல்லியிருக்கு மக்களே, இதுக்கு இங்கால போகாதீங்க, இங்கால வந்து இராணுவத்தினுடைய முகாம் இருக்குது. இப்போ இங்கால தான் வந்து நாங்கள் போக போகிறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்றுருந்தோம். நல்ல ஒரு பாதை, இது ஒரு காபட் பாதையாக தான் இருந்தது. தொங்கல்ல பாருங்க, ஊடகத்தினர் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொதுமக்களுடைய காணி. உள்ளுக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் ஒற்றையடி பாதை போகுது. நல்ல பனைமரம் எல்லாம் உள்ள வளர்ந்துருக்குது. இங்கால வந்து தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இங்கே வரலாமா இல்லையா என்று சொல்லி என்ன விஷயம் என்றாலும் உங்களுடைய கிராம அலுவலர்கிட்ட கேட்டு வந்து உள்ளே வாங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய ஒரு தோட்டம். ஆனால் இதெல்லாம் இப்போ விட்டாச்சு. இதெல்லாம் விட்டாச்சு. தோட்டத்தை பாருங்க. நாங்கள் அப்படியே உள்ள வந்து தோட்டத்தை பார்த்து பண்ணிக்கிறோம். ஒரு ஆச்சரியம் தான், இவ்வளோ பத்தேக்குள்ள வந்து தோட்டம் இருக்கிறது வந்து. அதே மாதிரி அதில் வேலியெல்லாம் அடைச்சிருக்கேன். அவங்க உங்களை கிட்ட காட்டுறேன், அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேலியல் எல்லாம் அடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த பாதையால் தான் வந்த நாங்கள் அப்படியே நாங்கள் வந்த வீதிக்கு வந்து போக போகிறோம். இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்க்குற இந்த பாதை இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் வந்து போட்டு கொண்டிருக்கணும். இந்த மரத்தூண்கள் போட்டு இப்போ இவ்வளவுத்தோட வந்து ஃபுல்லாக அடவட்டுருமான்னு நினைக்கிறேன். அந்த 20 ஏக்கர் வந்து அங்கே இருந்து இங்கே வரைக்கும் வரும். இந்த பாதை வந்து இராணுவத்தினர் போட்ட பாதையா இல்லை இருந்த பாதையான்னு தெரியாது. இப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு தூரத்தை காட்டுன்னு பாருங்க இப்படி இருக்குண்டு. அதில் வந்து இராணுவத்தில் நிற்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் போகணும் மட்டும் நான் நினைக்கிறேன். இதுக்கு இந்தியாவில் வந்து போகக்கூடாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பாதை அந்த சேர்ச்சிலேருந்து வந்த பாதை இதோடு வந்து முடியுது. மக்களே வந்து நாங்கள் இதில் நின்று நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கால போகலாம். இதுக்கால வந்து உள்ளே போகலாம். இப்படி தான் ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கும். டோசர் போட்டு தான் ஃபுல்லாக வந்து துப்புரவு செய்யணும். பெரிய பெரிய மாமரங்கள் எல்லாம் உள்ளே வந்து இருக்குது. இப்போ இந்த பாதையால் அப்படி நீங்கள் நேராக வந்து நாங்கள் நடந்து போக போகிறோம். இங்கே பாருங்க, என்னென்று தான் வந்து உரிமையாளர்கள் இந்த இடத்துல இந்த காணிகளை இப்படி கண்டுபிடிக்க போயிடும் தெரியல. ரொம்ப கவலையான ஒரு விஷயம்தான். பாருங்க, இப்போ மக்களுக்காக விடப்பட்டிருக்கிறது. இந்த தூணெல்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, உள்ளுக வந்து என்ன நிலையில் இருக்குன்னு சொன்னால் ஒரு வீடு உடப்பட்டு இருக்குது. வீட்டின் அஸ்தி வேறு தான் உள்ளே இருக்குது. யார்கிட்ட வீடோ தெரியல. ஆனால் இதில் வந்து கயிறு வந்து கட்டி இருக்கணும். நேர் அளவில் வந்து தூணை போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க என்ன நிலையில் இருக்குண்டு. ஸோ இதான் இப்போ இல்லை உள்ளே இருக்கிற நிலைமை. இதே உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் விளாக் காட்டு விளாக் காட்டின மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதில் அந்த அஸ்திவாரத்தடியில் நின்றுருந்தோம். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள தோட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்காலயம் வந்து வீடுகள் வந்து இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம். இப்போ வந்து நாங்கள் அங்கே நின்று இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டகப்புலம் 35 வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட காணியில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இதில் வந்து இராணுவத்தினர் தற்சமயம் இருக்கின்றார்கள். அதில் காணொலி எடுக்க அவர்களை காட்டுவதற்கு அனுமதி இல்லை. பட் அந்த இடத்தை வந்து நான் சுற்றி வர காட்டியிருக்கிறேன். காட்டலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடம் விடுபட்டாச்சு என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடம் தான் நாங்கள் இப்போ முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்க மக்களே. பாருங்க, வீடுகள் இருக்குது. ஃபுல்லாக காடு.
இப்போ அப்படியே உள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். ஓகே, உள்ளக வந்து இப்படிதான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு இராணுவத்தில் நிற்கிறேன். இது விட்டதோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. இது என்ன விட்டதாமா? நல்ல புளிய மரங்களை பாருங்க. இங்க விட்டதாமா தம்பி? விட்டதாமா? இங்கால இன்னும் விடுவடையில். ஸோ இங்கால இன்னும் விடுவடையில். உத்தியோகபூர்வமான தகவல், இங்கால இன்னும் விடுவடையில். ஓகே, இதுதான் நிலைமை. இப்போ அங்கே நின்றாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து சென்டிமெண்ட் இருக்கு. இப்போ அங்கே நின்று இங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த அண்ணாவை தெரியும், ஒரு யூடியூப் தளம் செய்கிறாரு. இவர் அச்சுவேலி. ஸோ அவர் இந்த ஊரண்ட வழியால் வந்திருக்காரு. எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது? ஓகே, நல்லா இருக்கு. நல்ல விஷயம் விட்டது. இப்போ இந்த பேலியில் அகற்ற விட்டதை வந்து கொஞ்சம் காலம் மக்கள் வரையெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஒரு பக்கத்தை வெட்டி விட்டபடியாக எல்லோரும் வந்து போயினோம். ஆனால் மக்கள் வேலைக்கு வந்து எல்லாம் தகுந்த இடங்களில் இருந்துடும். அது பிரியோசமாக இருக்கும். அப்போ அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கணும். உண்மையாக நல்ல விஷயம். இப்போ இந்த பாதையை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இங்கே தான் நாங்கள் போனாங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு ஒழுங்கை இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். அண்ணா வாங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒழுங்கை மாதிரி போகுது. வெறும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு காடு இருக்குதான்ற மாதிரி தான். ஆனால் கிளைமேட் வந்து நல்லா இருக்குது, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. என்ன இதில் ஏதோ கிடக்கு. இங்கே இதில் கிணறு இருக்குது. கிணத்துல நிலவே பாருங்க. ஒரு ஒரு சிம்பிளாக அப்படியே மூடப்பட்டு போய் இருக்குது. யாராவது தெரியாமல் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருவீங்க. கவனமாக பார்த்து வாங்க. உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, என்னையா இது? வெறும் காடு. 20 ஏக்கர் விடப்பட்டு இப்படியான ஒரு நிலையில இருக்குது. 35 வருஷங்களுக்கு பிறகு. இதுதான் நில மக்களே பாருங்கோ. இதை சொல்றது இந்த மரம், இந்த வேலிக்கு வைக்கிற மரம். அப்படியே நாங்கள் உள்ள வந்து போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் புளிய மரங்கள்லாம் நிறைய நிற்கிது. இப்போ நாங்கள் அந்த வீதிக்கு வந்து வந்துட்டோம். இப்போ அப்படியே நாங்கள் கொஞ்சம் தாண்டி வந்தால் அந்த வீதிக்கு வந்து போகலாம். பாருங்க, இப்போ இதால் தான் நாங்கள் அப்படியே உள்ளே வந்த நாங்கள். இப்போ தேவாலயம் வந்து இங்கே இருக்குது, இந்த சைடு, அதாவது கிழக்கு பக்கம். இப்போ நாங்கள் வந்து வடக்கு பக்கமாக போய்கொண்டிருக்கிறோம், அதாவது கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பலாலி. இப்போ பாருங்கள், இப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால், ஆனால் 20 ஏக்கர் உண்மையில் நாங்கள் போன இடமெல்லாம் நிச்சயமாக வந்து விடத்தான் வேணும். அது ஒரு கனடாக்கார அண்ணன் இந்த காணி என்று சொல்லினாலும் அந்த காணி நீங்கள் பார்த்த காணி. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் பழையபடியும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே உள்ள பாருங்க, இங்கே பாருங்க, ஓடுகள் எல்லாம் உடைச்சு மூடினபடி இருக்குது. இது என்ன, இதுவும் கிணறோ தெரியல. ஆனால் எல்லாம் வந்து உடைஞ்சபடி மூடினபடி குவியலாக வந்து கிடக்குது. இப்போ நீங்கள் பார்த்த வீதி வந்து இதுதான். இந்த வீதியால் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து போயிருப்பேன். வெளியில இருந்த காட்டைகளை எப்படி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ மக்கள் எல்லோரும் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. அது தேவாலயம். இது அப்படியே உள்ள. ஹாய் தம்பி, வாங்களேன் உள்ள. உள்ள வாரீங்களா? என்னங்கோ, வீட்டை போக போகிறீங்களா? இந்த காணி விட்டது தெரியுமா உங்களுக்கு? இது விட்டாச்சு. நீங்கள் சரி, நிறைய பேருக்கு விட்டது தெரியாது. பாருங்க, மக்கள் எப்படி வீதியாலே சென்று கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் நாங்கள் இந்த வீதியால் போய்க்குள்ள மக்களே உள்ளே எப்படி போக போகிறோம் என்ற ஒரு உணர்வு வரும். பாருங்க, இல்லை இப்போ சில பேர் தோணும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ளே இப்படி தான் இருக்கு. இதுதான் நிலைமை. வெறும் காடு, வெறும் காடு.
இங்க பாருங்க, புனித ஜாகப்பர் வீதிக்கு முன்னால நிக்கிறோம். ஒட்டகப்புலம் புனித ஜாகப்பர் வீதிக்கு முன்னால. இப்போ இந்த காணி துப்புரவாகிறன்னு சொன்னா ஒரு காட்டை அழிக்கிற மாதிரி தான். ஒரு காட்டை வந்து நாங்கள் அழிச்சு இதை வந்து துப்புரவாக்கணும். இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த இடம். இப்போ நாங்கள் அதுக்கு உள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் நின்றுருந்தேனா. பாருங்க, இதில் வந்து இராணுவத்தினுடைய சென்ட்ரி பாயிண்ட் வந்து இருந்தது. சற்று இங்கால வந்திருக்கிறோம். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன். இது ஒரு சென்ட்ரி பாயிண்ட். இதிலிருந்து இராணுவம் உங்களை கண்காணிச்சா இப்படி தான் இருக்கும். இப்போ நல்ல மழை வரப்போகுது, சரியாக இருட்டி இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதால் அப்படியே போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஏற்கனவே விட்டுட்டினா உண்மையிலேயே 20 ஏக்கர்ண்டா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் சரியாக பலாலிக்கு போகிற வீதியில் இருந்து கொஞ்சம் இப்போ உள்ளே வந்துட்டோம். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த போஸ்ட்கட்டைக்கு உள்ளே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட காணிகள் மக்களே இப்படித்தான் இருக்குது, இந்த நிலைமையில தான் இருக்குது. மரத்தை பாருங்க, இப்படி எல்லாம் வளர்ந்துருக்குங்க. என்ன மரம் தெரியல, இப்படி வளர்ந்துருக்கு. இங்கால எல்லாம் வந்து விடப்பட்ட வீடுகள். வீடை பாருங்க எப்படி உடைஞ்சு போயிருக்குண்டு. இங்கே அதில் இன்னொரு வீடு இருக்குது. இது சுற்றி வர வேலி அடைபட்டிருக்கு. வீடை பாருங்க. இப்படி ஒரு குச்சொழுங்காவே போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் துப்புரவாக உள்ள என்னென்ன கிடக்குமோ எனக்கு தெரியாது. நல்ல குளிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே மழை வந்தா நாங்கள் வந்து நினைஞ்சிருவோம். இப்போ பாருங்க, பெங்காலையெல்லாம் துப்புரவாக்கிட்டோம். வந்ததுமே இதில் ஒரு நல்ல ஒரு வெட்ட வெளி. இப்போ என்னடா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுலேயும் ஒரு முகாம் மாதிரி ஒன்று இருக்குது. சின்ன ஒரு சென்ட்ரி பாயிண்ட் உண்டு. இதெல்லாம் விக்ட்ரோ பண்ணி போயிட்டினோம். இப்போ நாங்கள் அந்த ஆரம்பத்தில் ஒரு இடத்துல நின்று அந்த இராணுவ முகாம் அது இங்கே தான். மக்களே, இதுதான் நிலைமை. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் அந்த வீதி கரையால் அப்படியே நேராக வந்து கொண்டு இருக்கிறோம். வந்தால் இப்படி தான் இருக்கும். வீடுகளை பாருங்க, உடைஞ்ச வடி இருக்கு. இப்படியே போக வேண்டியதான். இதெல்லாம் உண்மையில விட்டாச்சு. இந்த காணியெல்லாம் ஏற்கனவே விட்டாச்சு. இது முன்பக்கம் நினைக்கிறேன். இப்படி இருக்கு நிலைமை. இது இங்கால ஏற்கனவே விட்டு மக்கள் வந்து உள்ள நிற்கிறாங்க. இங்க துவிச்சக்கர வண்டியெல்லாம் நிற்குது உள்ள. இப்படியே அதை போய் கொண்டு இருக்குது நேர. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே வந்து நாங்கள் நேர வந்து செல்லலாம்.
நாங்கள் உள்ளுக்கு கிராமங்களுக்குள்ள இந்த பலாலி ஊர்களுக்கு வந்தால் கிராமங்களுக்குள்ள பார்க்கறது வந்து சரியான குறைவு. அது இந்த நிலைமையில தான் இருக்குது. ஓகே, இந்த காணிகள் விடுபட்டது உண்மையிலே சந்தோஷம். இனி மக்கள் தொடர்ச்சியாக வருவாங்க. கிராம அலுவலர்களோடையும் அல்லது ஒரு ஃபாதரோடையும் தொடர்பு கொள்ளுங்க வாங்க. இதுதான் நிலைமை. இங்க பாருங்க, இருந்த சென்ட்ரி பாயிண்ட் இருந்தபடியால் போஸ்ட் போட்டு இருந்தபடியால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்கு வந்து போகவே முடியாது. இப்போ பாருங்க அப்படி இருக்குண்டு. அப்படியே வெறும் காடுகள்லாம். அப்படியே வந்தோடனே நல்ல காத்தடிக்குது. இந்த இடத்த பாருங்க அப்படி இருக்கேன். ஒரு தனியான ஒரு பயணம். ஒட்டகப்புலம், நல்ல ஒரு செந்நிற மண், நல்லா இருக்கு. எல்லாம் விட்டு வெளியேறிட்டினம், எல்லாம் உடப்பட்டிருக்கு. பெருமளவா இந்த காணிக்குள்ள வந்து நான் வீடுகளையே வந்து காணையில. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து புளிய மரம் தான் நிற்குது. ஏராளமான புளிய மரங்க, இதெல்லாம் புளிய மரம் தான் வந்து நிற்கிது. இது ஒரு நல்ல ஒரு வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியால் வந்துட்டு நாங்கள் இப்போ இதால் போக போகிறதில்லை. இதால் வந்து நாங்கள் போகலை. இப்போ இதுக்கால வந்து போக போகிறோம். நல்ல அமைதியாக சைலண்டாக இருக்குது இந்த இடமே. வாகனங்கள் போகிற சத்தம் எல்லாம் கேட்குது. ஸோ உங்களோட காணியில் இந்த நிலைமையில தான் இருக்குது மக்களே. இதை விட உங்களுக்கு வேறு நிலைமையை வந்து எடுத்து காட்ட முடியாது. இதுக்குள்ள 35 வருஷமா மனிதருடைய கால் தடமே வந்து பட்டிருக்காது. அப்படி மோசமான நிலையில் வந்து இந்த இடம் இருக்குது. நீர் மழை பெஞ்ச வழியால் சேரும் சகதியுமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஒழுங்குகள். ரைட், இது ஒரு தோட்டம். நாங்கள் ஏற்கனவே இந்த வாழைத்தோட்டம் பார்த்தனாங்க. அந்த வாழைத்தோட்டத்தடிக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் முன்னுக்கு நின்று பார்த்தனாங்க இந்த காணியை. நாங்கள் சரியாக பின்னால் நின்று பார்க்க வந்திருக்கிறோம். என்னடா மறுபடியும் பார்த்த இடமானு யோசிக்காதீங்க. இப்போ நான் அப்படியே பின்பக்கமாக வந்தால் அப்படியே அவன் இடத்துக்கு தான் வந்தேன் நான். ஸோ நீங்கள் சொன்னதின்படி இது கிஞ்சால அடைச்சிருக்கிறார்கள். எல்லாம் அதே மாதிரி தான். நான் ரோட் காட்டியிருப்பேன், அது அப்படியே பச்சை கடை தான் போகுது. இது வந்து நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். இதால் தான் நான் வந்தேன் நான் ஆரம்பத்தில். ஸோ வந்த பாதையாலேயே நான் போகிறேன். வேறு ஒரு விஷயமும் வந்து நான் செய்யலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிடங்கு வெட்டி கொஞ்சம் இறக்கி நட்டிருக்கிறேன். ஓகே, நன்றி மக்களே. உண்மையிலேயே ஒட்டகப்புலம் மக்கள் 35 வருஷத்துக்கு பிறகு இந்த காணியாவது உங்களுக்கு விட்டிருக்கணும். அந்த அளவில் ஒரு சந்தோஷம். சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ச்சியாக காணொலிகள் தருவேன். இனியும் இந்த காணொலிக்கு வந்து மக்கள் விறகு எடுக்க வருவார்கள். பார்த்து அவதானமாக எடுங்க. இந்த எல்லாமே இப்படி இப்படி இருக்குது. எங்கே வந்து கிணறு இருக்குது, எங்கே விழுவீங்கன்றது தெரியாது. ரொம்ப அவதானமாக வரணும். நான் பார்த்த இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப இதுவரை நான் விடப்பட்ட காணிலேயே இந்த இடம் பயங்கரமான மோசமான நிலையில் இருக்குது. எதுக்க போகிறது எதுக்க வாரது ஒன்றுமே தெரியல. வீடுகளே இல்லை, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அதிலும் இராணுவத்தினர் வந்து இருக்கின்றார்கள். தயவு செய்து இது ஒரு தோட்ட காணின்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில வீடுகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்களே பார்த்து வாங்க. உங்களோட கிராம அலுவலரை தொடர்பு கொள்ளுங்க. காணிகள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க. சேவையர், அதாவது சேவையரை பிடிச்சி காணி அளந்து எப்படி எடுக்க போகிறீங்களோ எனக்கு சத்தியமாக தெரியலை. ரொம்ப மோசமான நிலை. வந்த பாதைக்கு வந்துட்டேன். நன்றி மக்களே. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதோடு நன்றி அவர்களே.